அடுத்து ஆண்டறிக்கை வாசித்தல். ஆண்டறிக்கையினை வாசிக்க எம் பள்ளி முதல்வர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்பநாடன் கண்ட தமிழே, பாரதி தூவலில் பழுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கோணியில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாகம் மனசுக்குள் கச்சேரி நடத்துவதை நான் காலந்தோறும் உணர்கிறேன். பேரழகு தமிழுக்கு முதல் வணக்கம். திராவிடர் சமுதாய நல கல்வி அறக்கட்டளையின் மேலாண்மைக்குட்பட்ட பட்டுக்கோட்டை அழகிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 36ஆம் ஆண்டு விழா இனிதே தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் ஆண்டறிக்கை வாசிக்க அரியதொரு வாய்ப்பினை நல்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எம் பள்ளி செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகத்தினரையும், இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய அறக்கட்டளையினுடைய அரங்காவலர் மானமிகு அம்மா ஸ்ரீ ரஷ்யா அவர்களையும், இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏடகம் அமைப்பினுடைய நிறுவனரும் தமிழ் பண்டிதரும் ஆன ஐயா ஏடகம் மணிமாறன் அவர்களையும், நிகழ்ச்சிக்கு வர இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராஜகிரி இடிகே முகமது ஃபாரூக் சார் அவர்களையும், மற்றும் பட்டுக்கோட்டை அழகிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தூண்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெற்றோர் பெருமக்களையும், இருபால் ஆசிரியர் பெருமக்களையும், அலுவலக பணியாளர்களையும், என்றென்றும் எனது மனதிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பள்ளியினுடைய முன்னாள் மாணவ செல்வங்களையும், எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய மாணவ செல்வங்களையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கின்றேன். 2024-25 கல்வியாண்டிற்கான ஆண்டு அறிக்கையினை தங்கள் முன்னே வாசிப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். 10/6/2024 திங்களன்று பள்ளி தொடங்கப்பட்டது. 17/6/2024 அன்று கிண்டர் கார்டன் வகுப்புகள் இனிதே ஆரம்பிக்கப்பட்டன. 22/6/2024 அன்று 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கபிஸ்தலம் அரசு மருத்துவமனை சார்பில் சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. 28/6/2024 அன்று எம் பள்ளி மாணவர்களுக்கு தேசிய பசுமைப்படை கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் பள்ளி முதல்வர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். 1/7/2024 அன்று முதல் இந்த கல்வியாண்டில் ஆசிரியர்களும் பணியாளர்களும் தினந்தோறும் சீருடையில் வரும் பொருட்டு நிர்வாகத்தால் சீருடைகள் வழங்கப்பட்டன. 7/7/2024, 10/7/2024 ஆகிய தினங்களில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி 3 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நடத்தப்பட்டன. 15/7/2024 பெருந்தலைவர் காமராஜரின் 121வது பிறந்த நாள் விழா மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்பமை பேராசிரியர் MH ஜவாஹிருல்லா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். அந்நிகழ்வில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 18/7/2024 தஞ்சையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியினை எம் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்று வந்தனர். 26/7/2024 எம் பள்ளி JRC மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. 26/7/2024 சதுப்பு நில காடுகள் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பசுமைப்படை மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. கோவை ராயல் அகாடமி மூலமாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு 29/7/2024, 30/7/2024 ஆகிய தினங்களில் கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, கோல போட்டி, கையெழுத்து போட்டி போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் எம் பள்ளியை சார்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். 3/8/2024 அன்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் திராவிட கழகத்தினுடைய துணை
பொதுச் செயலாளர் மானமிகு சகோதரி சேமே மதுவதனி அவர்களால் எம் பள்ளியினுடைய தமிழ் இலக்கிய மன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு தேவையான அரிய கருத்துக்களை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சகோதரி மதுவதனி அவர்கள் வழங்கி சென்றார்கள். 12/8/2024 அன்று எம் பள்ளி 10, 11, 12 வகுப்பு மாணவர்களின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் சேலம், ஏற்காடு, ஈரோடு சில் அவுட் மற்றும் நீர் விளையாட்டுகள் போன்ற இடங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து சென்று வரப்பட்டனர். 15/8/2024 எம் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அவ்விழாவில் அறக்கட்டளையின் அரங்காவலர் மானமிகு சே ஆனந்தகுமார் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார்கள். அன்றைய தினம் எம் பள்ளி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 17/8/2024 அன்று கபிஸ்தலம் அரசு மருத்துவமனையில் இருந்து தேசிய குடற்புழு நீக்க மாத்திரைகள் எம் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த கல்வி ஆண்டில் எம் பள்ளி முதுகலை ஆசிரியர் திரு ஜே ஐயப்பன் அவர்கள் அறம் சார்பாக வழங்கிய நல்லாசிரியர் விருது, அறிவு சுடர் விருது, நேஷனல் பில்டர் அவார்டு போன்ற 3 வகையான விருதுகளை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். 31/8/2024 அன்று எம் பள்ளியில் ஆங்கிலம், கணித மன்றங்கள் திறக்கப்பட்டன. இதில் ஆங்கில மன்றத்தை கரந்தை தமிழவேல் உமா மகேஸ்வரனார் கலைக்கல்லூரியுடைய பேராசிரியர் திரு கே மன்மதன் அவர்களும், கணித மன்றத்தினை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் இரா முத்தையன் அவர்களும் துவங்கி வைத்து மாணவர்களுக்கு ஆங்கிலம் மற்றும் கணிதத்தின் முக்கியத்துவத்தை பற்றி சிறப்புரையாற்றினார்கள். 4/9/2024 அன்று பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாக எம் பள்ளி முதல்வர் சே தீபக் அவர்களுக்கு பெஸ்ட் டிரான்ஸ்பார்மர் விருது வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 5/9/2024 எம் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர்களால் ஆசிரியர் தின விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட்டது. அந்நிகழ்வில் ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் அறுசுவை உணவும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. 7/9/2024 அன்று மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் பள்ளியினை ஆய்வு செய்தார்கள். ஆய்வில் பள்ளி மிக சிறப்பாக செயல்படுகின்றது என்கின்ற பாராட்டை வழங்கி சென்றார்கள். 12/9/2024 அன்று பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி பள்ளி அளவில் நடத்தப்பட்டன. 17/9/2024 அன்று பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் 146வது பிறந்த நாள் விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட்டது. பாபநாசம் நகரத்தில் ஆசிரியர்கள், பணியாளர்கள் ஊர்வலமாக சென்று தந்தை பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவ்வூர்வலத்தில் எம் பள்ளி மாணவர்கள் சிலம்பாட்டம், வாள்வீச்சு போன்ற சாகசங்களை செய்து கொண்டு வந்தனர். 5/10/2024, 6/10/2024 ஆகிய 2 தினங்களும் பூண்டி புஷ்பம் கல்லூரியில் மாவட்ட அளவில் நடைபெற்ற தடகள போட்டியில் எம் பள்ளியை சார்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி ஷாரா குண்டெறிதல் போட்டியில் 2ஆம் இடம் பெற்று வந்தார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 12/11/2024 தஞ்சை ராஜா சரபோஜி கல்லூரியில் நடைபெற்ற தண்ணீர் மேலாண்மை மற்றும் தண்ணீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டத்தில் எம் பள்ளி அறிவியல் துறை தலைவர் திரு ஸ்டீபன் ஞானசேகர் அவர்கள் கலந்து கொண்டு பயிற்சியினை பெற்று வந்தார்கள். 11/12/2024 தஞ்சை ராஜா சரபோஜி கல்லூரியில் தஞ்சை மாநகராட்சி ஆணையர் முன்னிலையில் நடைபெற்ற அரசு போட்டித் தேர்வுக்கான விழிப்புணர்வு கூட்டத்தில் எம் பள்ளி பட்டதாரி அறிவியல் ஆசிரியர் திரு ஜி குமார் அவர்கள் கலந்து கொண்டார்கள். பாபநாசம் ரோட்டரி சங்கம் சார்பில் வழங்கப்பட்ட நேஷனல் பில்டர் அவார்டினை எம் பள்ளியினுடைய முதுகலை ஆசிரியர் திரு கே ரகு மற்றும் இடைநிலை அறிவியல் ஆசிரியர் திருமதி பி ஜெயபிரதா ஆகியோர் பெற்று வந்தார்கள். அஞ்சல் துறை சார்பாக எம் பள்ளியில் அஞ்சல் தலை திரட்டுதல் மற்றும் ஆராய்தல் தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வினாக்களுக்கு பதிலளித்து பல பரிசுகளை பெற்றனர். பாபநாசம் SIP அபாக்கஸ் நிறுவனம் நடத்திய ஆர்த்தமெட்டிக் காம்படிஷன் 3 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இதில் பங்கேற்று 3 நிலைகளிலும் பல்வேறு பரிசுகளை பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அஞ்சல் துறை சார்பாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பிளேட்டிலேட்டி
அஞ்சல் தலை திரட்டல் மற்றும் ஆராய்தல், வினாடி வினா மற்றும் கண்காட்சி நிகழ்வில் எம் பள்ளியை சார்ந்த 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டு வந்தனர். அங்கு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று பல பரிசுகளை பெற்று வந்தனர். 2/1/2025 அன்று அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் மன்றங்கள் திறக்கப்பட்டன. இம்மன்றங்களை மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மரியாதைக்குரிய திரு எம் ரஞ்சித்குமார் மற்றும் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தினுடைய மூத்த தமிழாசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திரு மாரிமுத்து ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் திரு ரஞ்சித்குமார் அவர்கள் மாணவர்களுக்கு போக்சோ தொடர்பான விழிப்புணர்வு கருத்துக்களை வழங்கி சென்றார்கள். 6/1/2025 அன்று ஆர்டிபி கல்லூரியில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான திறன் வளர் மேம்பாட்டு கருத்தரங்கில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வந்தனர். 1000 மாணவர்கள் கலந்து கொண்ட அதே நிகழ்வில் எம் பள்ளி ஆசிரியர் திரு ஜே பொன்னு சுரேஷ் அவர்கள் கருத்தாளராக கலந்து கொண்டு கருத்துக்கள் வழங்கி வந்தது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளுவர் தினம் 10/1/2025 அன்று திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 13/1/2025 எம் பள்ளியில் 2024-25ஆம் கல்வி ஆண்டிற்கான பொங்கல் விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் ஓய்வு பெற்ற தமிழ் வளர்ச்சி மற்றும் கலை பண்பாட்டுத்துறையினுடைய இணை இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா திரு குணசேகரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் விருந்தளிக்கப்பட்டது. மாணவர்களின் கபாடி மற்றும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. 15/1/2025 திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு பாபநாசத்தில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு பள்ளியின் சார்பாக முதல்வர் தலைமையில் ஆசிரியர்களும் பணியாளர்களும் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வந்தனர். 25/1/2025 அன்று அறிவியல் கண்காட்சியை பாபநாசம் வட்டாட்சியர் மரியாதைக்குரிய திரு எம் செந்தில்குமார் பிகாம் பிஎல் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் அனைத்து துறை சம்பந்தமான கண்காட்சி பொருட்களும் இடம்பெற்றன. அறிவியல் துறை சார்பாக 150க்கும் மேற்பட்ட காட்சி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இக்கண்காட்சியினை பல பெற்றோர்கள் பார்வையிட்டு சென்றனர். கண்காட்சியினை திறந்து வைத்த வட்டாட்சியர் அவர்கள் எம் பள்ளி மாணவர்களின் அறிவியல் திறமையை கண்டு வியந்து வெகுவாக பாராட்டி சென்றார். 26/1/2025 எம் பள்ளியில் 76வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. அறக்கட்டளையின் அரங்காவலர் திரு கூப்பா ஜெயராமன் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். அதுபோது மாணவர்களின் சிலம்பாட்டம், அணிவகுப்பு, யோகா, பிரமிட் போன்ற சாகச நிகழ்வுகள் நிகழ்த்தி காட்டப்பட்டன. 29/1/2025 கபிஸ்தலம் மணிமெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியினை எம் பள்ளி 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் கண்டுகளித்து வந்தனர். அக்கண்காட்சிக்கு எம் பள்ளியினுடைய பட்டதாரி அறிவியல் ஆசிரியர் திருமதி பி கல்பனா மேடம் அவர்கள் நடுவராக செயல்பட்டு வந்தார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 1/2/2025 எல்கேஜி யூகேஜி மாணவர்கள் பாபநாசத்தில் உள்ள அஞ்சல் நிலையம், புகைவண்டி நிலையம், காய்கறி அங்காடி, இறைச்சி அங்காடி, பேருந்து நிலையம் போன்ற இடங்களை நேரடியாக கண்டுகளித்து பயன்பெற்று உற்சாகத்துடன் வந்தனர். 6/2/2025 பள்ளி கல்வித்துறை சார்பாக தஞ்சை மேக்ஸ்வெல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டு பயிற்சியில் எம் பள்ளி பட்டதாரி அறிவியல் ஆசிரியர் திரு குமார் அவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றார்கள். 17/2/2025 எம் பள்ளியில் 36ஆம் ஆண்டு விளையாட்டு விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. இவ்விழாவில் பாபநாசம் காவல் உதவி ஆய்வாளர் திரு சு ஜெகஜீவன் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து சிறப்பித்தார்கள். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த ஆண்டு புதுமையாக மாணவிகளின் புடவை நடனம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. 20/2/2025
2025 பாபநாசம் வருகை தந்த பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் அவர்களை பள்ளியின் சார்பாக சந்தித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழர் வளர்ச்சிக்காக தமிழ் வளர்ச்சி யாத்திரை நடத்தும் வாமு சேதுராமன் அவர்களின் பணி அளப்பரியது, பாராட்டத்தக்கது. 21/2/2025 அன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாபநாசம் ஆர்டிபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மூலமாக மேற்படிப்பிற்கான கேரியர் கவுன்சிலிங் வழங்கப்பட்டது. இவ்வாலோசனையை ஆர்டிபி கல்லூரியினுடைய தாளாளர் திரு தாவூத் பாட்சா அவர்கள் நேரடியாக வருகை தந்து மாணவர்களுக்கு வழங்கினார். 21/2/2025 எம் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிரிவு உபசரிப்பு விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் திரு டொமினிக் சேகர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அச்சம் விடு உச்சம் தொடு என்னும் தலைப்பில் உரையாற்றினார். இதில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை அன்றைய தினத்தில் வழங்கி மகிழ்ந்தனர். 25/2/2025 26/2/2025 ஆகிய இரு தினங்கள் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், மதுரை அதிசயம் போன்ற இடங்களுக்கு கல்வி சுற்றுலா சென்று மகிழ்ச்சியுற்று வந்தனர். 15/3/2025 அன்று 3, 4, 5 வகுப்பு மாணவர்கள் திருச்சி கல்லணை, முக்கொம்பு, பட்டர்ஃபிளை பார்க் போன்ற இடங்களுக்கு கல்வி சுற்றுலா சென்று மகிழ்ந்து வந்தனர். 15/3/2025 22/3/2025 எம் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவுரை கூட்டம் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்திற்கு கரந்தை தமிழவேல் உமா மகேஸ்வரனார் கலைக்கல்லூரியின் உதவி பேராசிரியர் திருமதி ப. சுகன்யா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நற்கருத்துக்கள் வழங்கினார். இந்நிகழ்வில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பள்ளிக்கு ஒரு அழகிய வரவேற்பு குடையினை பரிசாக வழங்கினர். மேலும் தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசினை அன்பளிப்பாக வழங்கினார்கள். 5/4/2025 அன்று எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் தஞ்சை மாநகரில் உள்ள ராஜாளி பறவைகள் பூங்கா, அருங்காட்சியகம், சிவகங்கை பூங்கா போன்ற இடங்களுக்கு கல்வி சுற்றுலா சென்று மகிழ்ந்து வந்தனர். எம் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவர் த. சுருதிகாசன் வீட்டு கழிவுகளை கரையான் நீர் கொண்டு சிதைத்து வலி நிவாரண எண்ணெய் மற்றும் கிரீம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை செய்து இன்ஸ்பயர் அவார்டுக்கு தேர்வாகி உள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தஞ்சை மாவட்ட ஆட்சியரகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நடத்தப்பட்ட போதை தடுப்பு, குழந்தை பாதுகாப்பு தொடர்பான பயிற்சி பட்டறையில் எம் பள்ளி ஆசிரியர்கள் திரு ஜே. விஜயகுமார், திரு கே. பாரதி ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வந்தனர். 8/4/2025 போதைப் பொருள் தடுப்பு மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் எம் பள்ளி முதல்வர் திரு சே. தீபக் அவர்களால் நடத்தப்பட்டது. மாணவர்களுக்கு பொருள் தொடர்பான விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இனி 6 மாதத்திற்கு ஒருமுறை போஸ்கோ விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். 76வது குடியரசு தின குறுவட்ட விளையாட்டு போட்டிகள் திருக்கற்காவூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக AVVM பூண்டி புஷ்பம் கல்லூரியில் நடந்த ஹாக்கி போட்டியில் ஆண்கள் ஜூனியர் பிரிவில் முதலிடமும், சீனியர் பிரிவில் முதலிடமும், சூப்பர் சீனியர் பிரிவில் முதலிடமும், பெண்கள் சீனியர் பிரிவில் முதலிடமும், சூப்பர் சீனியர் பிரிவில் முதலிடமும், ஜூனியர் பிரிவில் 2ஆம் இடமும் பெற்று வந்தனர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பாபநாசம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஹேண்ட்பால் போட்டியில் ஆண்கள் சீனியர் பிரிவில் 2ஆம் இடமும், சூப்பர் சீனியர் பிரிவில் 2ஆம் இடமும் பெற்று வந்தனர். உமையால்புரம் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கொக்கோ போட்டியில் பெண்கள் ஜூனியர் பிரிவில் 2ஆம் இடம் பெற்று வந்தனர். பாபநாசம் வித்யா பாடசாலையில் நடைபெற்ற டென்னிகாய்ட் ஆண்கள் இரட்டையர் ஜூனியர் பிரிவில் 2ஆம் இடமும், பெண்கள் ஒற்றையர் சீனியர் பிரிவில் 2ஆம் இடமும், பெண்கள் இரட்டையர் சூப்பர் சீனியர், பெண்கள் ஒற்றையர் சூப்பர் சீனியர் பிரிவில் 2ஆம் இடமும், ஆண்கள் சூப்பர் சீனியர் இரட்டையர் பிரிவில் 2ஆம் இடமும் பெற்று வந்தனர். கபிஸ்தலம் ஜாக்கன்ஜில் பள்ளியில் நடைபெற்ற த்ரோபால் ஆண்கள் சூப்பர் சீனியர் பிரிவில் 2ஆம் இடம்
பெற்று வந்தனர் எம் பள்ளி மாணவர்கள். தஞ்சாவூர் அன்னை சத்யா அரங்கில் நடைபெற்ற பாஸ்கெட் பால் ஆண்கள் ஜூனியர் பிரிவில் முதலிடமும் சூப்பர் சீனியர் பிரிவில் முதலிடமும் பெண்கள் ஜூனியர் சீனியர் சூப்பர் சீனியர் பிரிவுகளில் 2ஆம் இடமும் பெற்று வந்தனர். 2024ஆம் ஆண்டு பாபநாசம் குறுவட்ட அளவில் நடைபெற்ற தடகளம் மற்றும் குழு விளையாட்டு போட்டிகள் மூலம் எம் பள்ளியை சார்ந்த மாணவ செல்வங்கள் 222 சான்றிதழ்களை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்து வந்துள்ளார்கள் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மயிலாடுதுறையில் நடந்த ஸ்டேட் லெவல் சிலம்பம் போட்டியில் எம் பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவன் ஹாத்திம் முதல் பரிசு பெற்று வந்தார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கும்பகோணம் கார்த்திக் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் எம் பள்ளி 5ஆம் வகுப்பு மாணவன் கீர்த்தி வாசன் 2ஆம் இடம் பெற்று வந்தார். மாநில அளவில் நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் எம் பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவன் ஹாத்திம் மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவன் யுகேஷ் இருவரும் தொடர்ந்து 10,800 நொடிகள் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்து சான்றிதழ்கள் பெற்று வந்துள்ளனர் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவன் ஜி ரஸ்வின் உலக அளவில் நடைபெற்ற மலேசியாவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் கலந்து உலக அளவில் முதல் பரிசு பெற்று நம் நாட்டிற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயம்பேட்டை ரோட்டரி சங்கத்தின் சார்பாக எம் பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் எம் பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் திருமதி சி பூங்கொடி அவர்களுக்கும் நேஷனல் பில்டர் அவார்டு வழங்கப்பட்டது. எம் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சகசரா காலேஜ் கும்பகோணம், தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் பெரம்பலூர் திருச்சி, சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் தஞ்சாவூர் போன்ற பல்வேறு கல்லூரிகளில் இருந்து மேற்படிப்பிற்கான நுழைவுத் தேர்வுகள் நடத்தப்பட்டன. இத்தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகை வழங்குவதாக மேற்கண்ட நிறுவனங்கள் கூறியுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை இந்த கல்வியாண்டு பல மாணவர்கள் பெற காத்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு பொதுத் தேர்வில் எம் பள்ளி மாணவன் ரா பிரசன்னா கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றும் அதே போல 12ஆம் வகுப்பில் எம் பள்ளி மாணவி ஐஸ்வர்யா கணினி அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றும் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டும் மாணவர்களின் கணித திறமையை வளர்க்கும் பொருட்டு ஆப்டிடியூட் பயிற்சி ஏடுகள் வழங்கப்பட்டு மாணவர்களின் கணித திறமை வளர்க்கப்பட்டு வருகிறது. மாணவர்களின் உடல் நலன் கருத்தில் கொண்டு கோடை வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் தண்ணீர் அருந்தவும் கர ஒலியினை எழுப்பி தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளவும் தனி நேரம் ஒதுக்கப்பட்டு இன்றளவும் சரியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதே போல மாணவர்களுக்கு மாலை நேரத்தில் தங்களது மனதை ஒருமுகப்படுத்தும் பொருட்டாக தினந்தோறும் மூச்சு பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களின் தனித்திறமைகளை கண்டறியும் விதத்தில் ஒவ்வொரு வாரமும் லிட்டரி அசோசியேஷன் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் மாணவர்கள் எந்த தயக்கமும் இன்றி தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்த இந்த அமைப்பு ஏற்பாடு செய்யப்படுகிறது. எம் பள்ளியில் கணினி அறிவியல் பாடம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட பாடத்திட்டம் ஸ்கிராச், புரோகிராமிங் இன் சி, புரோகிராமிங் இன் பைத்தான் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பாடத்தை படித்து தேர்வு எழுதுவதன் மூலம் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் என்ன சிறப்பு என்றால் இந்த பட்டத்தினை மாணவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ள முடியும். பள்ளி பருவத்திலேயே எம் பள்ளி மாணவர்கள் கணினியில் பட்டம் பெறுகிறார்கள் என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற கல்வியாண்டு முதல் அறக்கட்டளையின் அரங்காவலர் மானமிகு ப. திருநாவுக்கரசு அவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் ஆண்டு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களுக்கு அறக்கட்டளையின் மூத்த அரங்காவலர் மறைந்த பெரியார் பெருந்தொண்டர் திரு ராஜகிரி போ. தங்கராசு அவர்களின் நினைவாக 1000 ரொக்கப்பரிசு அளிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளியில் கராத்தே, சிலம்பம், யோகா போன்ற வகுப்புகள் நடத்தப்படுவதன் மூலம் மாணவர்கள் அப்பயிற்சி முறையாக பெற்று மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் கலந்து கொண்டு பல்வேறு பரிசு கோப்பைகளை தொடர்ந்து பெற்று வருகின்றனர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எம் பள்ளியில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளும் யூடியூப் வலைவொலி மூலமாக பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது என்பதை தாங்கள் அனைவரும் நன்கு அறிந்த ஒன்று.
அவ்வாறு பதிவேற்றம் செய்யப்பட்ட காணொளிகளை இன்று வரை 10,000த்திற்கும் அதிகமான பார்வையாளர்கள் பார்த்து ரசித்து வருகின்றனர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களின் ஆங்கில புலமையை மேம்படுத்த ஆங்கிலோ இந்தியன் ஆசிரியர்களைப் போல நம் பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்து வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களின் கற்றல் அதிகரிக்க நூலக வகுப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது. வரும் கல்வி ஆண்டில் இன்டோர் கேம்ஸ் உருவாக்கப்பட்டு உகந்த பயிற்சி வழங்கப்படும். வரும் கல்வி ஆண்டில் மாணவர்களின் கல்வி இணை செயல்பாடுகளான கைத்தொழில், ஓவிய பயிற்சி, மரம் வைத்தல் போன்றவற்றில் விழிப்புணர்வும் பயிற்சியும் அளிக்க ஏற்பாடு செய்யப்படும். மாணவர்களின் கையெழுத்து மேலோங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாணவர்களின் வாசிக்கும் திறனை மேம்படுத்துவதற்கான நேரங்கள் ஒதுக்கப்பட்டு வாசிக்கும் திறன் அதிகரிக்க வழிவகை செய்யப்பட்டு வருகிறது. LKG முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதற்கு செய்முறையோடு கூடிய அறிவியல் கல்வி வழங்கப்படுகிறது. ஒலிம்பிக் மற்றும் கேலோ இந்தியா போன்ற இளைஞர்கள் விளையாட்டு போட்டிகளில் எம் பள்ளி மாணவர்களும் எதிர்காலத்தில் கலந்து கொள்ளும் விதமாக சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டு முதல் கல்வி, ஒழுக்கம், அறிவுத்திறன் மேம்பாடு ஆகியவற்றிற்கு இணையாக விளையாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மாணவ செல்வங்களை ஒன்றிய, மாவட்ட, மாநில, மத்திய அளவில் அனுப்பப்பட்டு வருகிறது. தனித்திறமை உள்ள மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான பயிற்சி வகுப்புகளை பள்ளியிலேயே ஆரம்பிக்க நிர்வாகம் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதற்கு மேலாக பெற்றோர்கள் பள்ளி வளர்ச்சி தொடர்பான தங்களின் கருத்துக்கள் ஏதேனும் இருப்பின் அதனை நேரடியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ முதல்வரிடம் தெரிவிக்கலாம். அக்கருத்துக்கள் சரியாக இருப்பின் அதனை நிர்வாகத்திற்கு கொண்டு சென்று நடைமுறைப்படுத்த பரிசீலிக்கப்படும். அன்பிற்கினிய பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, முதல்வர் பொறுப்பில் உங்களுடைய பேராதரவோடு 3 ஆண்டுகளை நிறைவு செய்து 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கிறேன். இன்று போல் என்றும் நீங்கள் எனக்கும் எங்கள் பள்ளிக்கும் எங்கள் நிர்வாகத்திற்கும் நல்ல ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.